ஒரு ராஜாளி பறவையோட முட்டைய குரங்கு தவறுதலா ஒரு கோழியோட முட்டை கூட போய் கலந்து வச்சுட்டு போயிருது. கோழியும் தன்னுடைய முட்டைகளோட முட்டைய அந்த முட்டையும் அடக்காத்து குஞ்சுகள் பொரிக்குது. தன் கோழி குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி அந்த ராஜாளி பறவையும் பாதுகாத்து வளர்த்து வருது. தான் ஒரு ராஜாளினும் அதுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியாமலே மத்த பறவைகளையும் சின்ன சின்ன உயிரினங்களையும் பார்த்து அந்த கோழி குஞ்சுகளோட ஒண்ணா பயந்து பயந்து பதுங்கியே அது வாழ்ந்து வருது. ஒரு நாள் தன்னை போலவே இருக்கிற ஒரு ராஜாளி பறவை பறக்கிறத பார்த்துட்டு தானும் அது போல பறக்கணும்னு ஆசைப்பட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேல அது பறக்குது. பறந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பவர் என்னன்னு அது புரிய வந்து வான் உயர ஒரு நாள் அது பறந்து பார்க்குது. இதே மாதிரி தாங்க நம்ம குழந்தைங்களும் ஒரு சில இடத்துக்கு போறதுக்கும் ஒரு சில செயல்களை செய்யறதுக்கும் நம்ம தடை போட்டுறோம். பயப்படுத்தியே வளர்த்திடுறோம். அவங்களும் பயந்து பயந்து அந்த செயலை செய்யறதுக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேல போறதுக்கும் பயந்துக்கிறாங்க. இது அந்த குழந்தைங்களோட தப்பு இல்லை. அந்த குழந்தைங்க வளர்ந்த இடமும் வளர்க்கப்பட்ட சூழல் தான் அதுக்கு காரணம். அந்த பயத்தை போக்கணும், அந்த தடையை நீக்கணும் அப்படின்னா அவங்களோட செயலுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து உறுதுணையா நின்று தைரியம் கொடுத்தோம் அப்படின்னா தங்கனாலையும் முடியும்.